ஐந்து கரத்தனை ஆனை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு ஆன்மீக தகவலும் தினம் ஜோதிட பலன்களும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தின ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனின் அடிப்படையாகவும் மற்ற கிரகங்களின் அடிப்படையாக வைத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வார பலன், மாத பலன், வருஷ பலன், வருஷாந்திர பலன், இப்படி நம்ம பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலையை வைத்து இந்த நாள் நமக்கு உகந்ததாக இருக்கா, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்தையும் தைரியமாக பண்ணிவிடலாம். நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது ஆஹா இந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுறது. அப்போது இன்றைய தினத்தில் நமக்கு காரிய பலன் உண்டா, பலம் உண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 30/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:39 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய திதி அதிகாலை 4:46 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அதிகாலை வரைக்கும் பூராட நட்சத்திரம் இன்றைக்கி முழுக்க உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. உத்திராட நட்சத்திரம் போது மூலம், பூராடம், உத்திராடம், தனுசு ராசியில் ஒரு பாதமும் மீதி இருக்கிற பாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு வந்துடுறது. இந்த மகர ராசிக்கு இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரயாணம் பண்ணுறார். இன்றைய நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினம், முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான தினம். முருகா 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 முருகான்னு யார் ஒருவர் மனமுருக வேண்டாரோ அவர் கண்முன்னே நின்று அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியமும் வெற்றி தான், எல்லா காரியங்களும் வெற்றி தான். ஒரு பக்தர் அவர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கார். கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறார். திருச்செந்தூர் வாசலில் நிற்கிறார். அப்படியே கண்லேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுறது, கண்லேருந்து அழுக வந்துட்டே இருக்குது. அவர் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் மனமுருகி வேண்டார். முருகா 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 முருகான்னு வேண்டார். அப்படி வேண்டும் பொழுது அவருக்கு வா அப்படின்னு ஒரு சொல் கேட்டுது. வான்னு சொன்னோடனே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கே, ஓ நம்மளை கூப்பிடல, யாரோ கூப்பிட்டுருக்கா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கார், அப்படியே லைனில் போயிருக்கார். நின்று சாமி தரிசனம் பண்ணி அந்த முருகனை கூப்பிட்டு வேண்டி பக்கத்தில் போயிருக்கிற வா அப்படின்னு திருப்பி கூப்பிட்ருக்கு. திருப்பியும் யாரோ கூப்பிட்றா அப்படின்னு திருப்பியும் அதில் பக்கத்தில் போனோடனே வா அப்படின்னு கேட்டு, என்னடா அது வா வா வான்னு சொல்கிறாரேன்னு சொல்லி பக்கத்தில் போய் திருச்செந்தூர் முருகன்கிட்ட வேண்டார். ஒரு 3 நிமிஷம் நின்றுப்பார். பிரசாதம், அந்த இலப்பிரசாதம் எலுமிச்சம்பழத்தோடு கொடுக்குறார். ராஜக்கனி, எப்போவுமே எலுமிச்சம்பழம் ராஜக்கனி. அந்த கோயிலில் இருக்கிற விசேஷம் பார்த்துட்டேன்னா அந்த கோயில் தர்காருக்கு கனவுல வந்திருக்கு அந்த காலத்தில். அதாவது கடலில் இந்த இடத்துல சண்முகர் இருக்காருன்னு, எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல இருக்கும், தாமரை அந்த இடத்துல இருக்கும்னு கனவுல வந்திருக்கு. அப்போது அதை நோக்கி அவங்க கடலில் போகும்போது அந்த இடத்துல சண்முகர் இருந்திருக்கார். அப்புறம் முருகன் அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிறவாளுக்கு போனவங்களுக்கு தெரியும். சண்முகரை தரிசனம் பண்ணி அப்படியே மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ணுவாங்க. சில நேரம் இப்படி விட்டால் இப்படி தரிசனம் பண்ணி வருவாங்க. அப்படி சண்முகரையும் தரிசனம் பண்ணியிருக்கார். தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா வெளியில் வந்திருக்கார். வெளியில் ஊருக்கு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு இருந்த தீராத பிரச்சனை என்ன அப்படின்னா கடன், பணம். அந்த நபர் ஃபோன் பண்ணியிருக்கார். பா எங்கள் வீட்டில் பேசினேன், ரொம்ப உன்னை இது பண்ணது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கஷ்டப்படுறவனை போய் இப்படி தொல்லை பண்ணிட்டீங்களே, இந்த பாபந்தான் நம்ம குழந்தைக்கு இப்படி வந்திருக்குன்னு என் மனைவி திட்டினா, நீ ஒன்றும் கடன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம், விட்டுரு, உன்னால் முடிஞ்சால் கூட, இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து உனக்கு நியாயம்னு மனசில் பட்டா கொடுப்பா
அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அதே நபர் அவமானப்படுத்தினார், அதே நபர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னார், அதே நபர் திட்டினார், அதே நபர் அவரை அவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தினார். ஆனால் இப்போ இப்படி சொல்லியிருக்காரே, முருகா வா என்று அழைத்து வரம் தந்த அற்புத கடவுள் முருகப்பெருமான். அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். நிறையா பேர் சார் உங்களுடைய ஸ்டேட்டஸில் எல்லாம் பார்த்தோம், இன்ஸ்டாவில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், நிறையா வெளிநாடு சம்பந்தமான விஷயம். எஸ், ஐரோப்பாவுக்கு போயிருந்தோம். ஐரோப்பாவில் பாரிஸ், ஜெர்மனி, அதுக்கப்புறம் டென்மார்க், ஸ்விஸ்ஸில் ஒரு இடத்துல இப்போ நம்மளுடைய சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஜெர்மன்லேயும் ரொம்ப அற்புதமாக ஒருத்தங்க உதவி செஞ்சு அந்த இடத்துலையும் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய இடங்களில் நம்மளை அழைத்து அவள் வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அவர்கள் நம்ம நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து மேடையில் பேசுகிறேன். மேடையில் பேசும்போது அதை ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, யாராவது பேசினா ஓடிடுவேண்ணா. ஒரு அம்மா சொன்னாங்க, யாராவது பேசினா ஓடிடுவேன். ஆனால் சுவாரஸ்யமாக சொன்னேலே, என் ராசிக்கு அப்படியே நீங்கள் சொன்னேலே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். வருஷத்துக்குண்டான இந்த குரோதி வருஷத்துக்குண்டான பலாபலன்களும் குரு பயிற்சிக்குண்டான பலாபலன்களும் நான் சொன்னேன். நிறைய பேர் அவ்வளவு பிரியமாக அங்கே வந்து பார்த்துட்டா. இப்போது ஐரோப்பாலேயும் நம்மளுடைய சென்டராகப்பட்டது ஓப்பன் பண்ணி நிறைய இப்போது வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு நாடுகள்லேயும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்களுடைய சிறப்புகள், ஆன்மீக விஷயங்களுடைய சிறப்புகள் அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நிறையா பேர் கேட்டிருக்காங்க இங்கேருந்து, சார் நீங்கள் அடுத்த தடவை போகும்போது சொல்லுங்கள் சார், நானும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து நான் பிரயாணம் பண்ணோம். கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு யாத்திரையும் ஏற்பாடு பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி காசி யாத்திரை இருக்குது. இந்த காசி யாத்திரையில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த காசி யாத்திரை ரொம்ப குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறோம். வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அங்கே ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு 9790999100 739739482 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு பாப்பா எவ்வளோ சிரமங்கள் தெரியுமா. ஒவ்வொரு படிக்கட்டாக தாண்டதுக்குள்ள மனசு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துட்டுருக்கு. என்னன்னே தெரில. எப்போவுமே எடுத்தால் ஒரு காரியத்தை டகார்னு முடிச்சுடுவேன். இப்போ என்னமோ யோசிச்சுட்டே இருக்காங்கிற மாதிரி பல நேரங்களில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்துக்காக பிரயாணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நிறைய பண்ணுவேன். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. பாப்பா எவ்வளோ அருமையான இந்த பாட்டு. இந்த மாதிரி சுவாமியின் மீது யார் சங்கீதம், சுவாமியினுடைய நாமங்கள் யூடியூப்லேயோ இல்லைன்னா இன்ஸ்டாலேயோ இல்லைன்னா ஏதேனும் ஷார்ட்ஸ்லேயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனமுருக இந்த தெய்வ தரிசனம் எப்படியோ எனக்கு காட்சி கொடுத்துட்றார், சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி இருப்பேன். அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா வகை சொந்தம் அவளை உடல் ரீதியான உபாதைகள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபங்களை கொடுக்கும். வீடு, இடம், பொருள் சாதக பலன்களை கொடுக்கும். தாயாருக்கு இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்கும். அம்மாவுக்கு நிறைய குழப்பங்கள். பெண்களாக இருந்தால் மாமியார், அவளுக்கு நிறைய குழப்பங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அப்படி ஸ்டாம்ப் குத்தி அனுப்பிச்சிடுவா. டாடா சந்தோஷம் சார், இதைத்தானே எதிர்பார்த்தேனா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி நண்பர்களே, அனுகூல்யம் தரும். இருந்தாலும் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது சொல்ல போய் அவள் ஏதாவது பேசி ஐயோ பேசப்படாது சார், பெரிய பிரச்சனை இதுதான். நான் யதார்த்தமாக பேசிவிடுவேன். பேச ஆரம்பிச்சேன்னா நான் பாட்டுக்கு படப்படன்னு பேசிவிடுவேன். அவள் அதை லொடன்னு சொல்கிறா, நான் பாட்டுக்கு யதார்த்தமாக சொல்லுவேன். அது தப்பாயிடுறதே சார், பேச மாட்டேன்.
யாராவது பற்றி பேசுவேல் பின்னாடி அவள் நின்றுருப்பா, சைடில் அவள் நின்றுருப்பா, இவாளை பற்றி சொல், அவள் சொந்தக்காரன் நின்றுருப்பா, நமக்கு தெரியாது, அவர் என்னோட அண்ணன் தான் அப்படின்வா. இல்லை நான் அவரை ஒன்றும் சொல்லலை ஆக்சுவலி அப்படின்னு அந்த பேச்சை மாற்றக்கூடிய சூழ்நிலை. ரோகிணி நட்சத்திரத்துக்கு குறிப்பாக பிரயாணம் வேண்டாம். மிருகசீரிஷத்துலேயும் கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இருப்பினும் படிப்பில் குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால்னா சக்ஸஸ் ஆகிடும். வீடு கட்டின்னு இருக்கோம், இடம் கட்டிகிட்டு இருக்கோம், டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய முயற்சிகள்லாம் சில தடுமாற்றங்கள் யதார்த்தமாக இருக்கும். இருப்பினும் பரவாயில்ல அப்படின்னு எவ்வளவோ கஷ்டத்துக்கு இது தேவலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். நட்சத்திர ரீதியாக பரவாயில்ல, ராசி ரீதியாக கொஞ்சம் மனக்கவலைகள் அப்பப்போ தோணும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒருவேளை இவ இந்த மாதிரி நினச்சி இவ ஏன் ஃபோன் எடுக்கலை, இப்படி ஒன்றுமே இருக்காது. ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் டே தான், பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் பிரயாணத்தின் போது கவனம் தேவை. நல்லதா கெட்டதா, ஓகேவா இல்லையா, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். இன்றைக்கி சில பேர் இந்த அருவாளில் தேங்காய் ஏற்றுறவா, சீவரவா, அதே சமயத்தில் இரும்பில் வேலை செய்கிறவா, லேத்தில் வேலை செய்ய, வெல்டிங் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றவா கையை பிடிச்சுட்டு இருக்கா, கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கவனம் என்பது தேவை. விளையாட்டு விஷயங்களில் ரொம்ப யோசித்து, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள், அதில் கவனமாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவா, மற்றபடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும். டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஆசிரியருக்கு உண்டான பயிற்சிகளில் எடுத்துகிட்டு இருக்கிறவா, லெக்சரராக இருந்துட்டு இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறோம், ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அட்மினில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மேலும் புதுசாக நம்ம ஏதாவது பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் நல்ல காரியங்கள் இருக்கும். மனசில் பலவிதமான யோசனைகள் வரும். பண வரவுகள் இன்றைக்கி வரும், ஏற்றம் உண்டு. நீங்கள் நல்லா கவலைப்பட வேண்டியதில்லை, பண வரவுகள் இன்றைக்கி வரும். மார்க்கெட்டிங் குறிப்பாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சேல்ஸ் கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி நேயர்களே. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைய தினத்தில் பல யோசனைகள் இப்படி 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 கால்குலேஷன் போட்டுகிட்டே போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டுருப்பா. சில பேர் உட்காந்து பலவிதமான யோசனை இருக்கும். நைட்டு புஸ்தகத்தை எடுத்து படுப்பா, பேப்பர் எடுத்து அப்படி கரெக்டாக இது பண்ணு. வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாற அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவா, வீட்டில் இருக்கிறவாளுக்கு ஃபோன் பண்ணுவா. பெண்கள் ரீதியாக பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, மனைவி, அம்மா, அக்கா, தங்கச்சி இவா மூலமாக நல்ல செய்திகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. எதிர்மறையான செய்திகளாக இருந்தால் நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். பலவிதமான காரியங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற யோசனை, ஏதேனும் ஒரு பணவரவுகள் வந்தால் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூடியூப் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறவா எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கா, சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை. வீட்டில் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவோம், பேசாமல் நான் வேணால் யாராவது சைக்காட்ரிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துவிட்டா, இல்லை இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறேலே அப்படின்னு பல நேரங்களில் சத்தமாக பேசி கவலைப்பட்டு கொஞ்ச நேரத்தில் சமாதானத்தில் நான் எதுக்கு சொன்னேன்னா, ஃபோனு ஏன் ஃபோன் எதுக்கு, கேம்ஸ் எதுக்கு அப்படின்னு கூட இருக்கிறவா நலனுக்காக சொல்லுவா, நல்லதுக்காக சொல்லுவா, அதை அப்படியே ஏற்றுக்கிறது நல்லது. அரிசி கடை, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, டிக்கெட் புக்கிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினம். கடகராசி நேயர்களே. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். அர்த்த மறைவு ஸ்தானமாக இருக்கங்காட்டி பலவிதமான யோசனை, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, அதாக்குமா இதாக்குமான்னு சில யோசனைகள்லாம் மனசில் வரும். அந்த யோசனையை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி போய் பல் டாக்டரு, அதே சமயத்தில் ஏதேனும் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா அவரை போய் பார்த்துட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாரேனும் எதற்காக மாத்திரையாவது வாங்கிட்டு வர சொல்லுவா, அதுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி எதோ உடல் சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவேன். ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்க்குறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். செமி விரயம்னு சொல்லுவாள், 50% விரயமாக இருக்கும். அது நல்லதுக்காக தான், தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களே,
இன்றைய தினத்தில் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்களில் பலன் தரக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யம் தரக்கூடிய சில முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான தினம். இடமாற்றம்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி சொந்த பந்தம் உற்றாருன்னு தெரிஞ்சவா வந்தவா இவாளெல்லாம் நல்லா உபசரித்து பார்த்து அனுப்பக்கூடிய தினமாக இருக்கும். குழந்தைகள் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுவேன். அவள் அப்படியே கார் விளையாண்டா நீங்களும் எதிர்த்தாப்பில் ஒரு கார் அப்படி விளையாடுவேன். ஏங்க இவ்வளோ வயசாகிடுது, என்ன வயசானா என் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் விளையாடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலையில் இடமாற்றம், வீட்டில் இடமாற்றம், டேபிளையாவது வீட்டில் தள்ளி வச்சு விடுவேன். இன்றைய தினத்தில் சில மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் ஏதேனும் உதவி கேட்டால் எடுத்து பண்ணுவேன். நிச்சயதார்த்த, சீமந்த, கல்யாணம், இந்த பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வர்றது, அதே சமயத்தில் அழைப்பு கொடுக்கறதுக்காக வர்றது, யாரோ ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சிக்காக கூட்டிகிட்டு போகிறது, இசை கச்சேரி, ஆஹா இன்றைக்கி ஏதேனும் ட்ராமா, அதே சமயத்தில் அதுக்குண்டான ஒப்பனை பார்க்குறது, இதெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதற்குண்டான டேட்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இன்றைய தினம் துளாராசி நேயர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக இன்றைக்கி பேசுவேன். அப்படியே பேச்சு ஃபுல்லாக தொழில் ரீதியாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நல்லா கவனித்து பார்த்தேன். எங்கே கொண்டு வந்தால் எந்த டாபிக் பேசினாலும் தொழில். பெரிய ஆள் ஆகணுங்க. வாழ்க்கையில் சும்மாலாம் இருக்கக்கூடாது. பதவி கிடைக்கணும், பேர் புகழ் அந்தஸ்து வரணும், சும்மா கிடையாது. வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு 16 ஃப்ளாட் இருக்குது, 10 ஃப்ளாட் இருக்குது, 7 5, அதில் நீங்கள் தான் ப்ரெசிடெண்ட்டாக. நீங்கள் பேசாமல் இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. சரி பரவாயில்ல எடுத்துக்கிறேன். அந்த ஏரியா இருக்குது, நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்துப்பேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பதவி, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள். வீடு, இடம், பொருள், வாகன சம்பந்தமான விஷயங்கள், தாயார் பற்றிய பேசுவேன். இன்றைக்கி ஏதேனும் ஒரு இருப்பிடத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். சேர்த்து வச்சதை பற்றி யோசிப்பீங்க. இவ்வளோ இருந்துட்டு நம்ம சாதாரணமாக இருக்கும் இல்லையா? சாதாரணமாக தான் இருக்கணும். என்னத்தை போய் காசு பணம் என்ன பண்ண போகிறது? நம்ம ஜோப்பில் இருந்தால் நமக்கு, அவள் ஜோப்பில் இருந்தால் அவளுக்கு இல்லையா? துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, நேவியில் ஒர்க் பண்ணுற, கடல் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தை சங்கு விற்பனை பண்ணுறவா, அதே சமயத்தில் மீன், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இந்த கடல்லேருந்து இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சு பக்கத்துல எல்லாம் இருந்துட்டுருப்பா. கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்லது நடக்குங்க இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அப்படியே மனசில் போட்டு யோசிக்கணும். என்னதுக்கு இப்படி பேசுனா, ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாளோ, இதுவேளை நான் அப்படி தொக்கா போயிட்டனோ, இல்லை 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 அன்றைக்கி நான் சொன்ன பற்றில அதுக்கு உண்டான ரிவெஞ்ச் இது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து திருப்பின்னு ஒரு படத்தில் சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் தந்தை தாய் பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், படிப்பு, இது போன்ற விஷயங்கள், ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, அதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக ஏற்படும். பேசாமல் நான் எங்கேயா வெளியூர் போயிடலான்ற, வெளியூர் போய் வேலை செஞ்சுடுறப்போ நான் இருந்தாங்காட்டி தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இன்றைக்கி பேசுவேன். நல்லா பாருங்கள், விருச்சிகராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். ஒன்று இந்த டென்ஷனாக இருக்கும், இல்லைன்னா இது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் 100% விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறையா யோசனைகள் இருக்கும். ஃபினான்ஷியல் பற்றி சில சிந்தனைகள், பணம் சார்ந்த சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். மனசில் ஒரு தடங்கள் பற்றி சிந்தனை பண்ணுவேன். இது எப்படி கட்டுறது, இது எப்படி பண்ணுறது, இது இப்படி இருக்கே, குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, நம்மளை ஏன் கவனிக்கலை, ஏன் சாப்பிட்டையான்னு கேட்கல, ஏன் இப்படி இருக்கா, ஏன் 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 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ரொம்ப யோசிக்காதீங்க. யோசனைக்கு ட்ரிபிள் 4 மடங்கு ஜாஸ்தியாகிடும். மனசில் அப்படியே போட்டு யோசிக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா போச்சு என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்குவேன். அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. மனசில் ஃப்ரீயாக விடுங்க, எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும்.
நினச்ச காரியங்கள் இறைவன் அனுகிரகத்தில் வெற்றி பெறும். தெய்வ அனுகிரகங்கள் உண்டு இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி பார்த்துட்டேன்னா அப்படியே யோசனை இப்படியும் அப்படியும் அப்படியும். சில பேர் இந்த 30 வயசில் 50 வயசு மாதிரி பேசுவா தெரியுமா? அதாவதுங்க, நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் இதை பண்ணலாங்க, என்னத்தை கொண்டு போகிறோம், இப்படி நிறையா அந்த ஞானமான சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவாள். 80 வயசு 90 வயசில் பேசுகிறவா விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவாள். சார் குறிப்பிட்ட காலகட்டத்தில் செட்டில் ஆகிடணும் சார், சும்மா கிடையாது. சம்பாதிச்சு நாளைக்கு குழந்தைகளுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்கப்படாதுன்னு பல யோசனைகள் இந்த மாதிரி நிறையா லாஜிக்கெல்லாம் பேசுவாள். அதே சமயத்தில் திருமண காரியங்கள், கணவன் மனைவி வாழ்க்குள்ள ஒற்றுமைகள், பிரிந்தவா ஒன்று சேருவா, பார்ட்னர்ஷிப் கூடி வருவா, புதிய பிஸ்னஸ்க்கு சைன் போடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நாள் கிழமையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த தினத்தில் இருந்துருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி மருத்துவ செலவுகள் உண்டு, சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா யோசிப்பில் இது நடக்குதா என்ன, இது ப்ளஸ் மைனஸ் இப்படி சரியாக இருக்குமா இல்லையா, பார்ப்போம், கடவுள் இருக்கார் எல்லாத்தையும் இல்லையா, அவர் தானே முடிவு பண்ணுறது. இப்படி பலவிதமான யோசனைகள்லாம் இந்த தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் டிக்கெட் போட்டு நீங்களே செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துன்னா சந்தோஷம்னு நினைப்பேன். முக்கியமான நபர்களை பார்த்து பேசும்பொழுது கடவுள் பரவாயில்ல, நம்மளுடைய விஷயங்களை விரிவாக்கம் பண்ணுறார், நிறைய 4 பேர்கிட்ட பழக்கத்தை கொடுக்குறார், நிறைய 4 விஷயங்களை தெரிந்து கொள்கிறார், இது இருந்தால் தான் நல்லது அப்படின்னு யோசிப்பேன். பல் சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக, சில நேரம் கழுத்து சம்மந்தமான பெயின் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். ரெகுலராக ஒரு ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு விட்டு போயிடுத்துன்னு இன்றைக்கி என்னமோ மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு விரயங்கள் உண்டு. மருத்துவ விரயமாக இருந்தால் தப்பு கிடையாது. சின்ன சின்ன வேலை சம்மந்தமான விரயம், யாராவது வந்துடா ஒரு வேலை பண்ணுறா, அவளுக்கு ஏதாவது காசு கொடுத்துட்டு அப்போ கடனை அடைக்க வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி அடைச்சிடுவார். அதில் ஒரு திருப்தி தான் இன்றைய தினத்தில். மீனராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். இன்றைக்கி பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, சொந்த பந்தங்கள், பணவரவுகள் கூடி வரும். புதிய ஐடியாஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திப்பேன். ஒரு விஷயத்தை ரொம்ப பார்த்து ரகசியமாக அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி விட்டுடுவேன். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு சார்ந்து வரக்கூடியதாக இருக்கும். எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணுவேன். இது இப்படி சரி பண்ணால் தான் சரியாகுங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லா காரியங்களும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான தினம். சில நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். யாராவது டென்ஷன் ஆக்கிறா, நேரம் இப்படி இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. திருமண பொருத்தத்துக்காக வந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி பொண்ணு பார்க்க வர, பையன் பார்க்குறது வர, அந்த டேட்டெல்லாம் கரெக்டாக நம்ம நோட் பண்ணி கோயிலே இந்த தடவை வச்சு பார்த்துடணும், உட்காந்து அந்த மாதிரிலாம் எடுத்து பேசு. பிறரை பற்றி யாராவது இவங்களை பற்றி இன்னொருத்தர் சொன்னால் நம்மளை பற்றியும் இப்படி தான் பேசுவா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினம் மீனராசி நண்பர்களுக்கு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது நிறைய பேர் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறதுக்கு நிறைய பிராயஸ்தங்கள் பண்ணுறது உண்டு. சார் செவ்வாய் தோஷத்துக்கு எப்படி சார், செவ்வாய் தோஷம் இருந்தால் அதுக்கு பிராயஸ்தங்கள் பண்ணால், சில பேர் செவ்வாய் இருக்குங்கிறா இல்லைங்கிறா, சில பேர் இந்த நட்சத்திரங்கிறா அந்த நட்சத்திரங்கிற, எனக்கு அப்படி குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே குழப்பத்தில் ஜாதகம் பார்க்கப்படாது. ஒரு விஷயத்தில் குழப்பம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது குழப்பத்தோட பரிகாரமும் பண்ணக்கூடாது. எப்போவுமே திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள், ஆசை எதுவுமே படாத, இதுக்காக ஆசைப்பட்டு இந்த காரியத்தை பண்ண அந்த காரியங்கள் நடக்காது. அந்த காரியங்களில் நீ ஆசைப்படுறது சிவன் மேலேயே ஆசைப்படாதன்னு சொல்கிறான். அதாவது அன்பு வை, அன்பு வேறு ஆசை வேறு. அப்போ அன்பு வை, எதிர்பார்ப்பு இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் ஆசைப்பட வேண்டாம்னு சொல்கிறான். அப்போது இதுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், உண்மையாகவே இது பண்ணிட்டா நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடும், இது பண்ணிட்டா நமக்கு கல்யாணம் ஆகிடும், இது பண்ணால் இது காரியம் எனக்கு அப்படி கிடையாது. இது செய்தால் இந்த பிராயஷ்சித்த நிவர்த்தி ஆகும், அடுத்த ரூட் கிளியர் ஆகும், அப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கணும். 2, 4,
7, 8, 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த செவ்வாதோஷம் இருக்குங்கிறது நியதி இருக்குது. குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அது கம்மியாகிடுறது. அதே சமயத்தில் சொந்த வீடான மேஷமும் விருச்சிகத்தில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாகிடுது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய, செவ்வாய் பலம் வாய்ந்த, செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மகர ராசியில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் மீன ராசிலையும் தனுசு ராசியிலும் இருந்தால் கம்மியாக இருக்குது. குருவுடைய பார்வையாகப்பட்டது 5, 7, 9 இதில் பார்வைக்குள்ளே செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் கம்மியாகுது. இது பரிகார செவ்வாய்னு பேர். இப்படி இருக்கிறத இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்லதுன்னு பெரியோர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியதி. இந்த செவ்வாய் தோஷம் இதில் வெளிநாடுகளில் சொல்லும் பொழுது பார்த்துட்டேன்னா செவ்வாய் குற்றம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாரோஸ்கோப்பில் என்ன பண்ணணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 கலசங்கள் வச்சுக்கணும். அந்த கலசங்களில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணது, அம்மையப்பறம் ஆவாகனம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள் வச்சுட்டேல்னா அந்த நவக்கிரகங்களை 9 கலசம் சைடில் வச்சுக்கணும். அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் ஆவாகனம் பண்ணி அதில் செவ்வாய்க்கு மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு கணபதிக்கு பிரார்த்தனை பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அம்மையப்பருக்கு பூஜை பண்ணி, பார்வதி பரமேஸ்வர ஹோமம் பண்ணி, செவ்வாய் நவக்கிரகங்களில் எல்லா கிரகங்களுக்கும் காயத்ரி மந்திரத்தோட ஹோமம் பண்ணி, அதில் செவ்வாய்க்குன்னு நாமங்களை ஜாஸ்தியாக படிக்கணும். அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி இவா நட்சத்திரத்துக்கு எப்போ ஜாதகம் பார்க்க வந்தாலும் அதுக்குண்டான கணிதம் போட்டு அப்போது இத்தனை மந்திரம்னு இருக்குது, அத்தனை மந்திரத்தை சொல்லி அதற்குண்டான யாகங்களை பண்ணோம். அப்படி பண்ணி அந்த ஹோமத்தை பண்ணும்போது அதுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. அதுக்கப்புறம் சிகப்பு ஜாக்கெட் பிட்டில் அந்த தானியத்தோட பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும். இதை பண்ணிவிட்டாலே போதும், உங்களுக்கு செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஏற்படுத்துடுறது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு பாலாபிஷேகம் குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 16 நாள் 32 நாள் செவ்வாய்க்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டேன்னா செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகிடுறது. இதுதான் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம். இப்படி ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய தோஷ பரிகாரத்துக்கு இன்றைக்கி செவ்வாய் தோஷ பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நிறையா பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் என்னை அழைத்து அந்த இடத்துல பேச வைத்து, அதே சமயத்தில் அங்கே இடம் தந்து அவள் அதற்குண்டான உதவிகள்லாம் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டே இப்போது அங்கேயும் ஒரு 2 இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமையாக இருந்து கொண்டிருக்கு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்மளுடைய காசி யாத்திரையை பற்றி நான் சேர்ந்து உங்கள் கூட வரணும் சார், நான் காசிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவா 9790991004 சீக்கிரமாக புக் பண்ணிக்கணும். ஏன்னா புக்கிங் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் சீக்கிரம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.